நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற 11% வாக்குகளுக்கு ஏற்ற தொகுதிகளை துல்லியமாக கேட்கும் அண்ணாமலை. ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி இழந்து விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? அதிமுக நிலை என்ன ஆகும்? என்டிஏ கூட்டணி தொடருமா? எடப்பாடியை நம்பாத தேமுதிக சாபம் விடும் பிரேமலதா விஜயகாந்த். எடப்பாடியிடம் தொகுதியை கேட்டு பெறும் பலத்தை இழந்து விட்டதா பாஜக? ஓபிஎஸ் டிடிவி இல்லாமல் என்டிஏ கூட்டணியின் வெற்றி சாத்தியமா? தடுத்து நிறுத்த முயற்சிக்குமா டெல்லி மேலிடம்? திமுகவிற்கு எதிரான போராட்ட குணத்தை இழந்து விட்டதா பாஜக? சீட் பிரிச்சு கொடுத்த இடத்தில் இருந்த பாஜக இன்று கேட்டு பெறும் இடத்திற்கு சென்றதன் பின்னணி என்ன? அதிமுக கூட்டணிக்காக நயினாரும் சீட்டுக்காக அண்ணாமலையும் மேலிடத்தின் பாச்சா பலிக்குமா அதிமுகவிடம்? அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் திருவிழா என்பது ஆரம்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிமுக திமுக இரு கட்சிகளுமே ஆளுங்கட்சி ஆகுவதற்கு மிக பெரும் முயற்சிகளை எடுத்து வருகிறது. இரண்டு கட்சிகளும் அவரவர் கூட்டணியை உறுதி செய்யும் இடத்தில் மிக தீவிரமாக பணியாற்றி வருவது நாம் அறிந்ததுதான். சமீபத்தில் கூட அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்களும் சென்னையில் சந்தித்து பேசிக் கொண்டார்கள். இது கூட்டணியின் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை என்றும் பரவலாக பேசப்பட்டது. தலைவர்கள் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார்கள். சீட்டு ஒதுக்கீடு சம்பந்தமாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை, யதார்த்தமான நட்புடன் சந்திப்பு என்றும் பாஜக தலைவர்கள் கூட பேசிய காட்சிகள் நாம் கண்டதுதான். திமுகவும் ஒரு பக்கம் மாவட்ட ரீதியாக தமிழக முதல்வர் அவர்கள் பயணம் மேற்கொண்டு வருகிறார். மண்டல வாரியாக மாநாடுகளை திமுக அரசாங்கம் நடத்தி கொண்டு வருகிறது. கொங்கு மண்டலத்தில் கூட திமுக பெண்களுக்கென்று தனி ஒரு மாநாட்டை கூட ஏற்பாடு செய்து நடத்தவிருக்கிறது. தமிழகத்தின் பிரதான கட்சிகள் தேர்தல் வேளையில் மும்முரமாக இருக்கும் சூழலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதி காப்பதன் ரகசியம் என்ன? அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி 8 மாத காலமாகியும் எந்த ஒரு கட்சிகளும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு தயாராக இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தும் கூட அதிமுக தரப்பிலிருந்து திரைமறைவில் அனைத்து வேலைகளும் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அனைத்தும் சரி செய்து கூட்டணி கட்சிகளுடன் தேர்தல் வேலைகள் பிரச்சாரங்கள் தொடங்கப்படும் என்றும் அதிமுக தலைவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். திரைமறைவில் என்ன வேலை நடைபெறுகிறது என்றுதான் நமக்கு தெரியவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி ஒற்றுமையுடன் உயிர்ப்புடன் இருப்பதாக இரு கட்சி தலைவர்களும் பேசிக்கொண்டாலும் களத்தில் அது போன்ற ஒரு சூழல் இல்லை என்றுதான் நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் திரு அண்ணாமலை அவர்கள் கூட பல இடங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவோம், உயிரை கொடுத்து வேலை செய்து எடப்பாடி அவர்களை முதல்வராக்குவோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில்தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் என்றும் பல இடங்களில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி எங்குமே அண்ணாமலை அவர்களின் பெயரையோ பாஜகவின் பெயரையோ மோடியின் பெயரையோ பயன்படுத்தாமல் வருகிறார்கள். பிரச்சாரத்தில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் என்றுதான் எடப்பாடி பேசுகிறாரே தவிர மோடியோ மற்ற தலைவர்கள் பெயரையோ எடப்பாடி அவர்கள் உச்சரிப்பதும் இல்லை. இதுதான் களத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் பாஜக தொண்டர்கள் பார்க்கிறார்கள். அதிமுக தலைமை பொறுப்பில் இருப்பதற்காக நாம் எதற்காக உயிரை கொடுத்து உழைக்க வேண்டும் என்று பாஜக தொண்டர்கள் களத்தில் பலரும் பேசிக் கொள்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலையிடம் தொகுதி பங்கீடு குறித்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. நான் அந்த கூட்டத்தில் இல்லை, எனக்கு அது சம்பந்தமாக எந்தவித தகவலும் தெரியாது, பாஜகவின் தலைவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அதற்கு நான் பதில் அளிக்க முடியாது, என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது என்று விளக்கமாக பதிலளித்தார். இது அதிமுக நிர்வாகிகள் சமூக வலைதளத்தில் ஏன் எதற்காக அண்ணாமலை எகத்தாளமாக ஒரு பதிலளிக்கிறார் என்று பலரும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காட்சிகள் சமூக வலைதளங்களில் உலாவது நாம் பார்த்து வருகிறோம். பொறுப்பில்லாமல் அகங்காரத்துடன் ஆணவத்துடன் திரு அண்ணாமலை அவர்கள் பதிலளிக்கிறார். பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் பட்டும் படாமல் இருந்துவிட்டால் பாஜகவின் வாக்குகள் அதிமுகவிற்கு வராது என்ற ஒரு அச்சத்தில் தான் இது போன்று கிளப்பி விடுகிறார்கள். ஏற்கனவே அண்ணாமலையால் தான் கூட்டணி முறிந்தது என்று பாஜக தலைவர்களே மேலிடத்தில் புகார்கள் அளித்த செய்திகள் பல உண்டு. அப்படி இருக்கும்போது
இப்போது ஏதாவது அண்ணாமலை அவர்கள் சொல்லிவிட்டால் அதை பிடித்துக் கொள்ளலாம் என்று பலரும் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எந்தவித சச்சரவுகளுக்கும் இடமளிக்காமல் திரு அண்ணாமலை அவர்கள் பயணித்து வருகிறார். அவரது எண்ணமெல்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற 11% வாக்குகளுக்கு ஏற்ற தொகுதிகள் பெற வேண்டும் என்பதுதான். இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட கிட்டத்தட்ட 75 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக 3ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு பாஜக தள்ளியது. 75 தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பாஜக பெற்றது. அந்த தொகுதிகளை குறிவைத்து அண்ணாமலை அவர்கள் காய் நகர்த்துகிறார். திரு எடப்பாடியுடன் சந்திப்பில் கூட பியூஷ் கோயல் அவர்கள் இதைதான் வலியுறுத்தியதாகவும் தகவல் இருக்கிறது. இதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய மசியக்கூடிய ஆள் எடப்பாடி அல்ல என்பது நாம் ஏற்கனவே பல தேர்தல்களில் பார்த்திருக்கிறோம். பாஜகவை காட்டி பாஜகவை சீட்டில் குறைப்பதில் வல்லவர். இது கடந்த காலங்களில் செய்தும் இருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த அதிமுக. அப்போது தேமுதிகவிடம் ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவதாகவும் உறுதி அளிக்கப்பட்டதாகவும் பின்னர் அது மறுக்கப்பட்டதாகவும் செய்திகள் உண்டு. அப்படி இருந்தும் தற்போது பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வந்தபோது உத்தேசமாக தொகுதி பட்டியல் என்று பல செய்தி சேனல்களில் வந்தது. அதை பார்த்து பிரேமலதா அவர்கள் சாபமிட்ட காட்சிகள் நடந்தேறியது தமிழகத்தில். அதற்கு தேமுதிகவினரை கூட பெண் பாவம் பொல்லாதது எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அப்படி பல செய்திகள் சமூக வலைதளத்தில் வந்ததை நாம் பார்த்தோம். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட மாவட்ட வாரியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் அவர் பயணித்திருந்தாலும் நேற்று அவர் ஊட்டியில் கூடிய கூட்டம் மிக பெரும் பிரமிப்பாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அங்கு அண்ணாமலை கலந்து கொண்டார். அண்ணாமலையின் வருகைக்காக தான் பாஜகவின் தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அறிந்து தெரிந்து கொண்ட டெல்லி மேலிடம் அண்ணாமலையை மீண்டும் முழு நேரமாக வேகமாக வீரியமாக பணியாற்ற வேண்டும் என்ற உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் கூட திரு அண்ணாமலை அவர்கள் உரையை முழுமையாக கேட்டால் அதிமுக பாஜக கூட்டணிக்காக எந்த அளவிற்கு உழைக்கிறார் என்று புரியும். நயினார் நாகேந்திரன் அவர்களை வானளவில் உயர்த்தி பேசுகிறார். திரு எல் முருகன் அவர்களை புகழ்ந்து தள்ளுகிறார். அந்த உரையில் கூட அண்ணாமலை அவர்கள் பல முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்குவோம் என்றும் பேசியிருக்கிறார். கூட்டணிக்கு எதிராக பேசுபவர்கள் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அல்ல. அண்ணாமலை ஆதரவாளர்கள் போர்வையில் அவரது விரோதிகளே கூட்டணிக்கு எதிராக விஷம பிரச்சாரத்தை பரப்புகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமும் கூட உண்மையும் கூட. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பாஜக தொகுதி பங்கீடு குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அப்போது எடப்பாடி தரப்பில் இருந்து 25 தொகுதிகள் வழங்குவதற்கு உறுதியளித்ததாகவும் தகவல்கள் வருகிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அண்ணாமலை தலைமையில் மற்ற கட்சிகளுக்கு சீட்டு வழங்கிதான் பழக்கப்பட்டதை தவிர இன்று மீண்டும் அதிமுகவுடன் கையேந்தக்கூடிய ஒரு சூழல் பாஜக தொண்டர்களே ரசிக்கவில்லை என்பதுதான் உண்மையும். 8 மாத காலமாகியும் இன்று வரை அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்தவித கட்சிகளும் வரவில்லை. திரு அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் உட்பட அனைவருடன் நல்ல நட்புறவுடன் இருந்து வருகிறார். நாம் பல நேரங்களில் பார்த்திருக்கிறோம். அப்படி இருந்தும் யாரும் அதிமுக கூட்டணி ஏற்றுக்கொண்டு இன்று வரை வரவில்லை என்பதுதான் புரியாத புதிராகவும் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட அதிமுக தலைமையேற்று வர கட்சிகளுக்கு உடன் தான் கூட்டணி என்றும் பேசியிருந்தார். அதிமுக தான் தொகுதிகளை வழங்கும், அதிமுக தலைமையில் தான் தேர்தலை சந்திப்போம் என்றும் பேசியிருக்கிறார். பல தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சந்தித்த தேர்தல்களில் அதிமுகவின் வாக்குகள் மற்ற கட்சிகளுக்கு செல்வதில்லை என்பது பல தேர்தல் களத்தில் பார்த்து வருகிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி இல்லை என்று பல பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாக பேசிக் கொள்கிறார்கள். கடந்த காலத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை தலைமையில் இயங்கிய போது
திமுகவிற்கு எதிராக மக்களுக்கு ஆதரவாக பல கட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை களத்தில் நடத்தியது நாம் கண்கூடாக பார்த்ததுதான். அப்படி இருந்தும் இப்போது பாஜக எந்தவித போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் மக்களுக்கு ஆதரவாக செயல்படவில்லை என்பதுதான் பாஜக தொண்டர்களின் வெறுப்பாகவும் மக்களின் வெறுப்பாகவும் இருக்கிறது. திரு நயினார் அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் நல்ல நட்புறவுடன் நல்ல விஷயம்தான். அப்படி இருந்தும் மக்களுக்கு ஆதரவாக களத்தில் செயல்படாமல் தேர்தலை சந்தித்து என்ன பயன் என்பது தெரியவில்லை. டெல்லி மேல்மட்டம் கூட அதிமுகவுடன் கூட்டணிக்காக திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறது. அதிமுகவுடன் சீட்டு கேட்டு வாங்கக்கூடிய இடத்தில் அண்ணாமலையை பயன்படுத்துகிறது. மேலிடத்தின் கணக்கு சரியாக இருந்தாலும் கூட களத்தில் தொண்டர்கள் மத்தியில் இது எதிரொலிக்குமா பிரதிபலிக்குமா என்பது 1000 கேள்விகள் தான். ஏனென்று சொன்னால் பாஜக தொண்டர்களே கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளுக்கு ஏற்ற சீட்டு கிடைத்தால் மட்டும்தான் கூட்டணியில் பணியாற்றுவோம், தேர்தல் வேலைகளில் மும்முரமாக செய்வோம் என்றும் பல பேர் சமூக வலைதளங்களில் பதிவிடுவது நாம் பார்த்து வருகிறோம். அப்படி இருந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிற்கு 20 இடங்கள் மட்டும்தான் கொடுத்தார். இப்போது 60க்கும் மேற்பட்ட இடங்கள் அதிமுகவிடம் கேட்பதாகவும், அவ்வளவு இடத்திற்கு பாஜக தகுதி இல்லை என்றும் எடப்பாடி தரப்பில் இருந்து தகவல்கள் வருகிறது. வரக்கூடிய தேர்தல் தமிழக அரசியல் களத்தில் மிக பரபரப்பாக பயணிக்கும் என்பது ஆச்சரியமில்லை. ஏனென்று சொன்னால் திமுக கூட்டணி ஒரு பக்கம் வேகமாக வீரியமாக பயணித்தாலும் கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் பல கருத்துக்கள் தெரிவிப்பது திமுக கூட்டணி உடைந்துவிடும் என்ற ஒரு அச்சம் திமுக தலைமைக்கும் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரசின் மேலிட தலைவர்கள் திரு விஜயுடன் நல்ல நட்புடன் இருந்து வருகிறார்கள். தனிப்பட்ட முறையில் விஜயை சந்தித்து பேசி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் நாங்கள் கள்ள உறவில் இல்ல, நல்ல உறவில் தான் இருக்கிறோம் என்றும் பேசுகிறார். ஆனால் ராகுல் காந்தியின் நெருங்கிய ஆலோசகர் திரு விஜய் அவர்களை சந்தித்து பேசி இருக்கிறார். திரு அன்புமணி அவர்கள் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும், இன்னும் சில தினங்களில் முடிவு அறிவிக்கிறோம் என்றும் பத்திரிகையாளர் சந்திப்பில் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய செய்தி உண்மையாக இருக்குமோ, இதுதான் திரைமறைவு வேலையோ? இப்போது இருக்கக்கூடிய சூழலிலும் திமுக கூட்டணி தான் தமிழகத்தில் வலுவாக இருக்கிறது. அதிமுக சிறு சிறு தவறுகளை நிவர்த்தி செய்து கொண்டு இன்னும் பல கட்சிகளை கூட்டணியில் இணைத்துக் கொண்டு தேர்தல் களத்தில் களமாடினால் மட்டுமே தேர்தல் வெற்றி என்பது சாத்தியமாகும். நன்றி.